ஓம் நமச்சிவாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வீடியோ வந்துகிட்ருக்கு. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, ஒவ்வொரு மாத பலன்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 24, 25 தேதி வரைக்கும் செவ்வாய் மிதுன வீட்டில் தான் இருப்பார். கேது பகவான் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு 6 மாதம் இங்கே தான் இருப்பார். சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார். புதன் துலாத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த வீட்டில், ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோ பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு, சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்கார். அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் துலாம் வீட்டில், அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு 15ஆம் தேதி வந்துடுவார். அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார். துலாம் வீட்டுக்கு 18ஆம் தேதி வந்துடுவார். இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அடுத்து ராகு பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருக்கார். இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரு பகவான் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார். காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனஸ்தானம், பேசுறது, வாக்கு எல்லாம் 2 தான். அப்போ தனகாரனே அங்கே போய் இருந்தால் அப்போ 12 ராசிக்கும் பணம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி. அவரும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க, சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இது ஒரு யோகம். இது 12 ராசிக்கு நன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார். காலப்புருஷனுக்கு 7ல் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு நண்பர் யாருன்னா சூரியன். அப்போ 2 பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க. இது ஒரு சிறப்பு. சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, குருவுக்கு 10ல் இருக்கார். குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன்னு சொன்னேன். சனி பகவான் ஜீவனக்காரன், தொழில்காரன். அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி 10 கூட 10ல் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும், பணமும் வரும். காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு, பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். இது ஒரு முன்னுரை தான். விரிவாக போகும்போது 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி 12ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த விசேஷங்கள்லாம் வருது. வருஷம் வர்றது தான். நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்ம மக்கள் அனைவருக்கும், நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் சேர்றது, ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, ஒரு வகுப்பில் சேர்றது, ஒரு வீட்டுக்கு தேவையான சுப பொருள் வாங்குறதெல்லாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையோ வாங்குங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி தீபத் திருநாள், தீபாவளி பண்டிகை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற, மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி, தீமை விலகி, தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள். அப்போ நாமும் நாட்டு மக்களும் நம்ம இல்லத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுப எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும், ஏற்றணும். தீபத் திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க. தீபாவளி திருநாள் கொண்டாடும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம், சிறப்பாக கொண்டாடுவோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார், எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சுக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற விவரம் சொல்கிறேன். அதுவும் இல்லாதவர்களுக்கும் நம்முடைய ஜோதிடம் வாக்கு பலிக்கும், உங்களுக்கு பலன் சொல்லப்படும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம், ஒளி கொடுக்கறது, தியாக வாழ்க்கை. நிறைய குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட பேரே கிடைக்கும். கடன் வாங்கியாவது குடும்பத்தை பார்ப்பாங்க, கடன் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, கடன் வாங்கியாவது மனைவி மக்களுக்கு எல்லாம் செய்வாங்க. ஆனால் கெட்ட பேர் வாங்குவாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வாழ்க்கை ஒரு நாள் அந்த கலங்கரை விளக்கம் போல ஒளி விளக்கா வீசும். இது உண்மை. சரி, இப்போ ராசிக்கு அக்டோபர் மாத பலனுக்கு வருவோம். ஏன்னா ராசிநாதன் 2ல் இருக்கார் சார். கன்னி ராசிக்கு அதிபதி யார்? புதன். எங்கே இருக்கார்? 2ல் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை, உங்கள் செயல்பாடு, உங்கள் பேச்சு எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே இருக்குது. உங்கள் எண்ணம், சிந்தனை, செயல்பாடு எல்லாம் குடும்பத்து மேலேயே இருக்குது. நல்லது தானே? யார் கூட சேர்ந்துருக்கு? 12 சூரியனோட சேருது. பொதுவாக சூரியனோட புதன் சேர்ந்தாலே வெளிச்ச கிரகம். சூரியன்னா புகழ், வெளிச்சம், பஞ்சுவாலிட்டி. இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களை பற்றி ஒரு புகழ், ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் உண்டு. அரசாங்கத்தினால லாபம் உண்டு, அப்பானால லாபம் உண்டு. எப்பெல்லாம் புதன் சூரியனோட சேருதோ சூரியனுக்கு என்னென்ன திறமைகள், என்ன லாபம், சூரியனால பிரகாசம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதம் வெளிச்ச கிரகம், ஒளி கிரகம் புதனோட சேரும்போது, புதனோட சூரியன் சேரும்போது பணம் கொட்டும், அரசாங்க லாபம் உண்டு, அப்பானால லாபம் உண்டு. ரைட். உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லது. தொழிலுக்கு 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்களா? அப்போ யார் இருக்கா? செவ்வாய் இருக்கு. செவ்வாய்னா என்ன? போர் கிரகம். செவ்வாய் என்ன? இராணுவம், போலீஸு, தீயணைப்புத்துறை, செங்கக்காலவா, இரத்த வங்கி, ஈபி எல்லாம் செவ்வாய் தான். கட்டட இன்ஜினியர் செவ்வாய் தான். பட்டாசு டோம்னு வெடிக்கிற பட்டாசு எல்லாம் செவ்வாய் தான். அப்போ இதனால அத்தனை லாபமும் கன்னி ராசிக்கு உண்டு. அடுத்து உங்களுக்கு பாக்கியாதிபதி யாரு? 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல இருந்தாலும் திரும்ப 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ல் இருக்க குரு சுக்கிரனை பார்க்கிறாரு. அப்போ அப்பானால யோகம் உண்டு, அப்பானால வருமானம் உண்டு. சுக்கிரன்னா லட்சங்களுக்கு அதிபதி, குருனா கோடிகளுக்கு அதிபதி. அப்போ நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி லட்சங்களோ கோடிகளோ புழங்க போகுதுன்னு அர்த்தம். சந்திரன்னா அன்றாட வருமானம். அப்போ அவர் ராசியில் இருக்காரு, அதை குரு பார்க்குறாரு. 7ஆம் இடம் உங்கள் மனைவி. 7ஆம் இடம் உங்கள் மனைவி. நீங்கள் கணவராக இருந்தால் அந்த மனைவி எங்கே இருக்குது? பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ மனைவினால் வருமானம் உண்டு. 7ஆம் இடம்னா நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ கணவனுக்கு 3ஆம் இடம் யார்? உங்கள் கொழுந்தனார். அவர்னால உங்களுக்கு லாபம் உண்டு, வருமானம் உண்டு. 7ஆம் இடம்னா நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு 3ஆம் இடம் சகோதரி, கொழுந்தியா, அவங்களால லாபம் உண்டு. அதை சுக்கிரன் பார்க்கறதுனால லாபம் உண்டு. அவங்கனால லாபம், தொழில், குடும்ப வாழ்க்கை உண்டு. கொழுந்தியாவுக்கு திருமணமாகும் அல்லது உங்கள் கொழுந்தனாருக்கு திருமணமாகும். இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே 5ஆம் வீட்டு கிரகம் 6ல் இருந்து சனி பகவான் அற்புதமான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 7ல் ராகு இருந்து கணவன் மனைவிக்கு பர்சனல் வாழ்க்கை, இரவு லைஃப் நல்லா இருக்குது. பயப்பட வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் கொடிகட்டி பரப்பிங்க. மைனஸ் அப்படின்னா ராசியில் கேது இருக்கு, 7ல் ராகு இருக்கும்போது கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போயிடணும். ஆனால் குரு பார்க்குது, நல்லது தான். மனைவி கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா தீபாவளி வருது. தீபாவளினாலே எல்லா வீட்டில் ஏதாவது கசகசப்பு வரும். அது வரவு செலவுனாலே வரும். ஆக எண்ணெய் கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால எண்ணெய் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஆனால் வீட்டில் எண்ணெய் புழங்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கிரகம் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது
ஒரு சிலருக்கு எண்ணெய்னால ஒரு சிறிய மருத்துவ செலவு உண்டு. அது மட்டும் இல்லை, 8ஆம் வீட்டு கிரகம் செவ்வாய் ராசியை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு முழங்காலுக்கு கீழே சிறிய இரத்த காயமோ ஒரு தீப்பொறியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எல்லாருக்கும் இல்லை, உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா தான். ஆனால் ஒன்று நீங்கள் மறந்துடணும், வெளிச்ச கிரகம் புகழ் கிரகம் சூரியன் புதனோடு இருக்கும்போது இந்த மாதம் ஒரு புகழ் உண்டு, ஒரு வெற்றி உண்டு, ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. இந்த மாதம் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, இது நடக்கும். நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும், பணம் பணங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வண்டி ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். 19, 20, 19ஆம் தேதி 20ஆம் தேதி கவனமாக இருங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குல தெய்வம் கருப்பர் வலுவாக இருக்கார், முனீஸ்வரன் வலுவாக இருக்கார், ஐயனார் வலுவாக இருக்கார், காளியம்மன் வலுவாக இருக்கார், ஐயப்பன் வலுவாக இருக்கார். ஆக குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க, தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. உங்களுக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய.